அனைவருக்கும் வணக்கம். இது சிம்பிளிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் சிம்பிளிஃபிகேஷன் மாடல் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரூட்டுக்குள்ளே ரூட் த்ரீ இப்படி போட்டிருப்பாங்க. ரூட் த்ரீ இப்படி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சம் கொடுத்தாலே ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னா, இங்கே இந்த உள்ள என்ன இருக்குதோ அதோட பவரில் ஒன்று போடணும். இதுதான் ஆன்சர். இது வந்து ஷார்ட்கட்டு. இப்போ இதில் 5 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆன்சர் வந்து 5 to the power 1 இன்ட்டுன்னு வந்ததுனால. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் சொல்லிடுறேன், ஏன் அப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, அந்த ரூட்டுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஷார்ட்கட் மல்டிப்ளிகேஷனில் வரும்போது. இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம்னா, நம்ம இதை கொடுத்துருக்கதை எக்ஸ்ன்னு வைக்கிறோம். நம்ம அப்படி எக்ஸ்ன்னு வச்சிட்டோன்னா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறோம். அப்போ இதுவும் என்ன ஆகும்? ஸ்கொயர் ஆகும். ஸ்கொயர் ஆகும்போது இந்த ஸ்கொயரும் இந்த ஃபஸ்ட்டு ரூட்டும் போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 3 இன்ட்டு இப்படி போயிட்டே இருக்கும். இப்படி போகுமா? இப்போ என்ன 3 இன்ட்டு இதுக்கு வேல்யூ என்ன? எக்ஸு. ஏன்னா நம்ம எக்ஸுன்னு தானே வச்சோம். இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயரும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். எக்ஸோட வேல்யூ என்ன? 3. அப்போ இதே மாதிரி இன்சைடில் என்ன வேல்யூ இருந்தாலும் அதுதான் ஆன்சர். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 3. இதுக்கு என்ன அப்படின்னா, 2 power 40 இருக்குது. ஸோ 2 power 40 + 2 power 40ல் 2 power 40 காமனாக எடுத்துடுறோம். இப்போ இங்கே 2 power 40 எடுத்துட்டோம். அப்போ ரிமைன் என்ன இருக்கும்? 1 இருக்கும். இங்கேயும் 2 power 40 எடுத்தாச்சு. அப்போ என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்போ 2 power 40 இன்ட்டு 2. இப்போ 2ங்கிறது என்ன? 2 power 1. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, சேம் பேஸ் இருக்குது. அதனால் 2 power இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். 41. அது ஆன்சர். நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் -25 x plus 3 is divided by x plus 5 by x square minus 9 அர்த்தம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, x square minus 25 இருக்குல்ல, அதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ x square minus 25 என்ன அர்த்தம்னா, இது a ஸ்கொயர் மைனஸ் 25 5 ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முக்கு வந்துடும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ அப்படின்னா, a + b இன்ட்டு a - b. ஸோ ஏங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. பிங்கிற இடத்துல ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸ் + 5 எக்ஸ் - 5. அதே மாதிரி இங்கே 9 இருக்குது. 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதணுன்னா எக்ஸ் + 3 இன்ட்டு எக்ஸ் - 3 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ் ஸ்கொயர் - 25க்கும் எக்ஸ் ஸ்கொயர் - 9க்கும் எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன எழுதுகிறோம்? எக்ஸு + 5 இன்ட்டு எக்ஸ் - 5 கரெக்டாக கீழே எழுதிக்கலாம். இதுக்கு என்ன எழுதுகிறோம்னா, எக்ஸ் + 5 இன்ட்டு எக்ஸ் - 5 பை எக்ஸ் + 3 ஹோல் டிவைடட் பை, இங்கே எக்ஸ் + 5 இருக்குதா, பை இதுக்கு என்ன சொன்னோம்? +3 இன்ட்டு எக்ஸ் - 3 ரைட்டா? இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த எக்ஸ் + 5ம் இந்த எக்ஸ் + 5ம் கேன்சல் ஆகிடும். இந்த எக்ஸ் + 3யும் இந்த எக்ஸ் + 3யும் கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸ் - 5 பை 1 பை, அதில் எழுதுனா புரியாது, அதுதான் என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து எக்ஸ் - 5 பை 1
பை இங்கே 1 x minus 3. ஸோ இந்த 1 x minus 3 மேலே போச்சுன்னா இன்ட்டுன்னு ஆயிரும். அதனால தான் நமக்கு ஆன்சர் என்ன ஆயிடுது, x minus 3 இன்ட்டு x minus 5 ஆயிடுது. ஓகேவா? ஸோ ஆன்சர் x minus 5 இன்ட்டு x minus 3. அடுத்த சம்மு இதுவும் அதே தான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம்னா இது என்ன ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னா இதுக்கு மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் 3 வரும். அப்போ என்ன பண்ணலாம், 1 + 2 2 + 3 பண்ணலாம். இங்கே மல்டிப்ளை பண்ணால் -3, ஆட் பண்ணால் -2. என்ன பண்ணலாம், 1 3 is 3, -2 வரணும். அதனால் பெரிய நம்பரில் மைனஸ். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன இருக்குது, x + 2 இருக்குது பை டினாமினேட்டரில் இருக்கிறதுல இந்த வேல்யூ யூஸ் பண்ணணும். இதையும் இப்போ என்ன எழுதுவோம், x + 1 இன்ட்டு x + 2 கரெக்டா, ப்ளஸ் x minus 3 அப்படியே வச்சுக்கலாம் பை டினாமினேட்டரில் இருக்கிறதுல இந்த வேல்யூ எழுதுவோம். இப்போ x + 1 இன்ட்டு x minus 3. ஓகேவா, இங்கே x + 2 கேன்சல், இங்கே x minus 3 கேன்சல். அப்போ என்ன இருக்குது, ஈக்குவல் டு இங்கே 1/x + 1 இருக்குது, இங்கேயும் 1/x + 1 இருக்குது. ஸோ x + 1 காமன் எடுத்தோம்னா 1 + 1 2, 2/x + 1 ஆன்சர். அடுத்தது இந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.